ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நேற்று வீடியோவில் ஸ்வீட் பணியாரம் எப்படி செய்யணும்னு செஞ்சு காட்டியிருந்தேன். அதே மாவில் தான் பாதி மாவு எடுத்து வச்சுருந்தேன். கார பணியாரம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க. கார பணியாரத்துக்கு தனியாக மாவு எடுத்து வச்சுருந்தோம். அந்த மாவுக்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காய்ச்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு, கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் போடாதீங்க, சின்ன வெங்காயம் தான் சூப்பராக இருக்கும். கடலைப்பருப்பை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற போட்டிருந்தேன். இதை நல்லா கழுவிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு ஊற வச்ச கடலைப்பருப்பை சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக உப்பு போட்டு லைட்டாக மல்லி இலை போட்டுக்கோங்க. ரொம்ப வெங்காயம் வதங்க தேவையில்லை, லைட்டாக வதங்கினா போதும். லைட்டாக ஒரு பச்சை வாடை போனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கோங்க. இனிப்பு பணியாரத்துக்காக திக்காக ஆட்டியிருந்தோம். தண்ணியும் லைட்டாக தொளிச்சு. இப்போ கார பணியாரத்துக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு போட்டு இந்த தோசை மாவு இந்த பதத்துக்கு இப்படி இருந்தால் தான் பணியாரக்கல்ல ஊற்ற முடியும். அதனால் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தாளிச்சதை மாவில் போட்டுக்கலாம். தாளிச்சதை போட்டுட்டேன். உப்பெல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பணியாரம் சுடுறதுக்கு. கார பணியாரத்துக்கு எங்கள் வீட்டில் தேங்காய் சட்னி தான் சாப்பிடுவாங்க. கொஞ்சம் தேங்காய்ச்சல் பொடிகளில் ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு வெள்ளைப்பூடு, உப்பு, லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. தண்ணி அரைச்சிட்டேன், கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருங்க. மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த கார பணியாரத்தை லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. கார பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு திருப்பி போட்டாலே நல்லா வெந்துடும். சூப்பராக இருக்கும் கார பணியாரம். எங்கள் வீட்டில் தேங்காய் சட்னி தான் பிடிக்கும். நிறைய பேர் தக்காளி சட்னி அரைச்சி சாப்பிடுவாங்க, அதுவும் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. கார பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாவு அரைக்கணும்னு இனிப்பு பணியார வீடியோவிலே போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.